வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வந்தார்கள் வென்றார்கள். அத்தியாயம் 26. அக்பர். பைராம் கான் பாதிப்பு. டெல்லியில் உள்ள புராணா கிலா கோட்டைக்குள் உள்ள ஷெர்மண்டல் மாளிகையை பார்க்க போகிறவர்கள் அதனுடைய கிரவுண்ட் ஃப்ளோர் மையப்பகுதி சுற்றிலும் சுவர் எழுப்பி மூடப்பட்டிருப்பதை காணலாம். மாடியிலிருந்து ஹுமாயூன் தடுக்கி இறந்த பிறகு அவருடைய உடலை அங்கேயே தற்காலிகமாக அடக்கம் செய்யப்பட்டது. பிற்பாடு மகாராணி ஹாஜி பேகம் கட்டிய புதிய கல்லறைக்கு ஹுமாயூன் உடல் கொண்டு செல்லப்பட்டதும் ஷெர்மண்டலில் சில ஆண்டுகள் மன்னர் உடல் இருந்த இடத்தில் யாருடைய காலடி சுவடுகளும் பதியக்கூடாது என்பதால் மன்னர் உடலை அப்புறப்படுத்திய கையோடு அந்த பகுதியை சுற்றிலும் சுவர் எழுப்பி சீல் செய்திருக்க வேண்டும் என்று சில தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். ஹுமாயூன் இறந்த பிறகு 3 நாட்களுக்கு அந்த செய்தி மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. இளவரசர் அக்பர் தொலைவில் பஞ்சாப் பிரதேசத்தில் போர்க்களத்தில் இருந்த சமயம் அது. தடியெடுத்தவர்களெல்லாம் தண்டல்காரர்களாக ஆவதும் முதுகில் குத்துபவர்கள் மன்னர்களாக ஆவதும் அப்போது சகஜம் என்பதால் தனையனுக்கு தகவல் சொல்லி அனுப்பி தயார்படுத்தும் வரை ஹுமாயூன் போல சற்று தோற்றமளித்த ஒரு பணியாளருக்கு அரச உடை அணிவித்து உப்பரிகையில் மங்கலான வெளிச்சத்தில் அமர செய்து கீழே கவலையுடன் குழுமிய மக்களை பார்த்து கையசைக்க வைத்தார்கள். இறக்கும் தருவாயில் ஹுமாயூனை என்னவெல்லாம் கவலைகள் வாட்டியதோ என்னவோ. இளவரசர் அக்பர் பற்றி தந்தையர் கவலைப்பட்டிருக்க மாட்டார் என்று நம்பலாம். வீரமும் விசுவாசமும் கொண்ட பிரதம தளபதி பைராம் கான் பொறுப்பில் மன்னர் தன் மகனை விட்டிருந்ததுதான் காரணம். ஷெர்ஷாவின் வழி வந்த சிகந்தர் ஷா ஹுமாயூனிடம் தோற்று பஞ்சாபில் தஞ்சம் புகுந்து மறுபடியும் படை திரட்டி கொண்டு தொல்லை தந்து கொண்டிருந்ததால் பைராம் கானையும் அக்பரையும் பஞ்சாப் அனுப்பியிருந்தார் ஹுமாயூன். முகலாய படையை தாக்குப்பிடிக்க முடியாமல் சிகந்தர் ஷா மலைப்பகுதிகளில் ஓடி ஒளிந்து கொள்ள அந்த சமயத்தில்தான் டெல்லியிலிருந்து தந்தை இறந்த சோக செய்தி அக்பருக்கு வந்து சேர்ந்தது. தகவல் கேட்டதும் பைராம் கான் துரிதமாக செயல்பட்டார். ஒரு பெரும் மேடையும் அதன் மீது படுவேகமாக ஒரு மண்டபமும் அமைத்தார். காஷ்மீர விரிப்புகள் மீது அழகிய சிம்மாசனம் போடப்பட்டது. வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட மகுடம் ஒன்று அவசரமாக தயாரானது. ஹுமாயூன் இறந்து சரியாக 20 நாட்கள் கழித்த பிப்ரவரி 14, 1556 ஜொலிக்கும் உடையில் 13 வயது நிரம்பிய அக்பரை சிம்மாசனத்தில் அமர்த்தி துந்துபிகள் முரசுகள் முழங்க முடிசூட்டினார் பைராம் கான். அந்த மேடையை இன்றும் பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு வயல்காட்டில் நடுவே நாம் காணலாம். தான் டெல்லிக்கு திரும்பி பொறுப்பேற்கும் வரை தார்த்தி பெஹ் கான் எனும் இன்னொரு பிரதம தளபதியை டெல்லிக்கு ஆளுநராக பைராம் கானின் ஆலோசனையின் பேரில் அக்பர் நியமித்தார். அதைத் தொடர்ந்து திடீரென்று டெல்லிக்கு ஆபத்து வந்தது. ஹேமு என்ற ஒரு இந்துவால் தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்து ஒரு சிறு வியாபாரியாக காலம் தள்ளி கொண்டிருந்த ஹேமு ஷெர்ஷாவிற்கு பிறகு ஆட்சி செய்த ஆதில் ஷாவின் நண்பராகி பிறகு அவரிடமே பிரதம அமைச்சராக பணிபுரிந்தவர். ஷெர்ஷாவின் வம்சம் சிதறி போன பிறகும் ஒரு பெரும் படையுடன் பதுங்கியிருந்த ஹேமு இதுதான் தருணம் என்று இப்போது டெல்லியை முற்றுகையிட்டார். ஹேமு சற்று குள்ளம் மட்டுமல்ல, ஒல்லியும் கூட. கடைக்கு வந்த கஸ்டமர்களோடு எப்போதாவது வாய்ச்சண்டை போட்டதற்கு மேல் போர் அனுபவம் என்று எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒருவர் இடையில் ஆப்கானியர்கள் டெல்லியில் ஆட்சி புரிந்த போது அமைச்சராகி மிக விரைவான காலத்தில் போர் பயிற்சியில் கில்லாடியாகவும் ஆனது ஒரு ஆச்சரியமான விஷயம். மன்னர் ஆதில் ஷாவுக்காக தொடர்ந்து 22 போர்களில் தலைமையேற்று வெற்றி கொடி நாட்டி தந்தவர் ஹேமு என்பது குறிப்பிடத்தக்கது. ஹுமாயூன் உடல் ஷெர்மண்டல் மண்ணுக்கு அடியில், அக்பரோ பஞ்சாபில் என்ற இக்கட்டான சூழ்நிலையில் முகலாயர்கள் வெளிக்கொணர்ந்த படையோடு ஹேமுவின் படை மோதியது. உச்சகட்ட போரில் பதுங்கியிருந்த ஹேமுவின் யானைப்படை பிளறிக்கொண்டு வெளிப்பட மிரண்டு போன டெல்லி படை முகலாயர்களுக்கு யானை பயம் கடைசி வரை முழுமையாக அகலவே இல்லை, ஓட்டம் எடுத்துவிட்டது. டெல்லி அரியணையில் அமர்ந்த ஹேமு உடனடியாக ராஜா விக்ரமாதித்தன் என்ற பட்டப்பெயருடன் முடிசூட்டி கொண்டு தன் பெயரில் நாணயங்களும் அச்சிட்டு கொண்டு விட்டார். இந்த தகவல் போய் சேர்ந்ததும் பஞ்சாபில் அக்பர் தலைமையில் இருந்த முகலாய வீரர்கள் சற்று கலவரம் அடைந்தார்கள். வேறு வழி இல்லை, இளவரசர் உடனே காபூலுக்கு தப்பிவிடுவதே நல்லது என்று கூட சிலர் ஆலோசனை சொன்னார்கள். இதற்கு மறுப்பு தெரிவித்த அக்பர் பைராம் கானை வரவழைத்து, யார் இந்த ஹேமு? நாம் உடனே டெல்லிக்கு படையுடன் போய் ஒரு கை பார்த்தாக வேண்டும் என்று பரபரக்க பைராம் கான் முகத்தில்
பெருமையுடன் கூடிய புன்னகை விரிந்தது. நான் நினைத்ததையே தாங்கள் சொல்லுகிறீர்கள். காபூலுக்கு உங்களை அழைத்து கொண்டு திரும்பி ஓடுவதற்கா இந்த பைராம் கானை தங்கள் தந்தையார் விட்டுவிட்டு போகவில்லை. உடனே டெல்லிக்கு செல்வோம், எதிரியை துரத்தி துரத்தி அடிப்போம் என்று வெற்றியில் மன்னருக்கு சந்தேகமே வேண்டாம் என்றார் பைராம் கான். உடனே போர் உடை பூண்டு பாசறைக்கு வந்த அக்பர் விசித்திரமான காரியம் ஒன்றை செய்தார். ஹேமு என்று பெயரிட்ட பெரிய கொடும்பாவி ஒன்றை தயார் செய்து அதற்கு வெடிகளை வைத்து நடு மைதானத்தில் அதற்கு தீ வைத்தார் அக்பர். இந்தியாவின் முதல் கொடும்பாவி. கொழுந்து விட்டிருந்த ஹேமுவின் உருவம் வெடித்து சிதறியது. ஒரு மேடை மீது கம்பீரமாய் ஏறி நின்று, இன்னும் சில நாட்களில் இந்த ஹேமுவின் கதியும் இதுதான், உயர்த்துங்கள் வாட்களை, புறப்படுவோம் டெல்லியை நோக்கி என்று கர்ஜிக்க உடனே முகலாய படையினுடைய உற்சாகம் மின்னலாக பரவியது.